வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரஷ்யா நோக்கி பயணமானார். வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் முடிவின்றி தொடர்கின்றன. ஏறாவூர் இரட்டை கொலை வழக்கின் 6 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ரஷ்ய அரசாங்கத்தின் அழைப்பிற்கு அமைய 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று ரஷ்யா நோக்கி பயணமானார். அண்மையில் நடைபெற்ற கோவா மாநாட்டின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தமது நாட்டுக்கு வருகை தருமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட நீண்டகால இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் தொடர்பிலும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட உள்ளது. இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, அமைச்சர் SP நாவிட உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலர் கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் உத்தியோகபூர்வ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இன்று இலங்கை தொடர்பிலான பிரேரணை விவாதிக்கப்பட உள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் செய்ட்ராட் அல் ஹுசைன் இந்த பிரேரணையை இன்று சமர்ப்பித்து உரையாற்றவுள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் புதிய பிரேரணையின் வரைவு ஏற்கனவே வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். 2015ஆம் ஆண்டு இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக மேலும் 2 வருட கால அவகாசத்தை வழங்குவது குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதி வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா இன்று ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றவுள்ளார். ஐநா உரிமைகள் பேரவையின் அங்கத்துவ நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இன்று இலங்கை தொடர்பில் தமது நிலைப்பாட்டினை அறிவிக்கவுள்ளனர். அத்தோடு இலங்கை அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தும் வடமாகாண சபையின் தீர்மானமும் இன்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கையளிக்கப்படவுள்ளது. இதேவேளை இறுதிக்கட்ட யுத்தத்தில் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் சரணடைந்த தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்கள் தொடர்ந்தும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் 31வது நாளாகவும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தவிர வவுனியாவில் உணவு தவிர்ப்பு போராட்டமும், வவுனியா மத்திய தபால் நிலையம் முன்றலில் இந்த சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டமும் நடத்தப்படுகின்றன. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக மற்றொரு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. திருகோணமலை ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது. வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தீர்வின்றி தொடர்கின்றது. ஒரு மாதமாக தமக்கான வேலைவாய்ப்பினை வழங்க கோரி மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். உரிய பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என 24 நாட்களாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக 21வது நாளாகவும் பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது. யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் கவனஈர்ப்பு போராட்டம் 24வது நாளாகவும் தொடர்கின்றது. மன அழுத்தங்கள் மத்தியிலும் கவலைகள் மத்தியிலும் பல்வேறுபட்ட இடையூறுகள் மத்தியிலும் நமது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றோம். இங்கு உள்ள அனைவரும் பல்வேறு வகையில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறுபட்ட உபாதைகளுக்கும் மன அழுத்தங்களுக்கும் உட்பட்டு காணப்படுகின்றார்கள். நாமும் எமது போராட்டங்களை இடைநிறுத்தப் போவதில்லை. எமக்கான முறையான தீர்வு வரும் வரை, எமக்கான தொழில் வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அவர்கள் முறையாக தரும் வரை எமது போராட்டமானது தொடரும். அதுவரையில் நாம் எமது போராட்டத்தை கைவிடாமல் தொடர்வோம் என்று கூறுகின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன. கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் ஒன்றில் 31வது நாளாகவும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வவுனியாவில் நடத்தும் உணவு தவிர்ப்பு போராட்டம் 27வது நாளாகவும் தொடர்கின்றது. வவுனியா மத்திய தபால் நிலையம் ஒன்றில் இந்த சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களது போராட்டம் முல்லைத்தீவில் 15வது நாளாக தொடர்கின்றது. காணாமலாக்கப்பட்டோரின் நிழற்படங்களுடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இவர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக 8வது நாளாகவும் போராட்டம் தொடர்கின்றது. தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கூடாரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் 18வது நாளாகவும் திருகோணமலை ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். எங்களால தாங்க முடியாது. 15 நாளாக இருக்கிறோம். எங்களை யார் என்னன்னு காட்டீங்களோ ஒரு வார்த்தை இது வரைக்கும் எந்த சர்வதேசமும் எங்களுக்கு எந்த ஒரு நல்லாச்சு கேட்க முன்வரவில்லை. எங்களுக்கு தயவு செய்து இந்த இடத்துல எங்களுக்கு எங்களோட புள்ளிகளை நாங்கள் காட்டி இந்த இடத்துல நாங்கள் கண்ணீர் விட்டு இரவு மாளுமா நாங்கள் வருத்தமாக போகிறோம். நாங்கள் சாரத்துக்கு இடையில எங்களோட புள்ளிகளை கொண்டு வந்து எங்களுக்கு காட்டுங்க. சொந்த காணியில் மீண்டும் சுதந்திர வாழ்க்கை எப்போது? கேப்பாப்பிலவில் நிலமீட்பு போராட்டத்தில் 21வது நாளாகவும் ஈடுபட்டுள்ள மக்களின் ஒரே கேள்வி இதுவாகும். தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி கேப்பாப்பிலவு மக்கள் கடந்த 1ஆம் தேதி போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். முல்லைத்தீவு ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள சுமார் 530 ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாகும். தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். கேப்பாப்பிலவில் காணி விடுவிப்பு தொடர்பில் இன்னும் ஓரிரு நாட்களில் பதில் கிடைக்கும் என அமைச்சர் DM சுவாமிநாதன் பாராளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டார். சிவமோகனோடும் நான் மிஸ்டர் விஜயபாண்டாவை சந்தித்து வெள்ளிக்கிழமை சந்தித்தேன். அவர் சொன்னால் இன்னும் 2-3 நாட்களுக்குள் அதுக்கு ஒரு மறுமொழியை கொடுப்பார் என்று கேப்பாப்பிலவு காணிகளை விடுவிப்பதற்காக. தமிழக மீனவர்கள் 10 பேரையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதல்வர் எடப்பாடி K பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். இந்த தொடர் கைது நடவடிக்கைகள் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண எடுக்கப்படும் ராஜாங்க ரீதியிலான முயற்சிகளை தடுப்பதாக அமைந்துள்ளது என அவர் கூறியுள்ளார். நீண்ட காலமாக நிலவி வரும் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டியது தற்போதைய அவசர தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக மீனவர்கள் 10 பேரையும் அவர்களுக்கு சொந்தமான மீன்பிடி படகையும் ஏற்கனவே இலங்கை வசம் உள்ள 129 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு ராஜாங்க ரீதியில் உறுதியான நடவடிக்கை எடுக்க இந்திய வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளுக்கு உடனடி உத்தரவு பிறப்பிக்குமாறும் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏறாவூர் இரட்டை கொலை வழக்கின் 6 சந்தேக நபர்களையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 6 பேரும் இன்று ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் மேலதிக நீதவானும் மேலதிக மாவட்ட நீதிபதியுமான MIM ரிஸ்வி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஏறாவூர் முகாந்திரம் வீதியில் உள்ள வீடொன்றினுள் 56 வயதான NM சித்தி உசைரா மற்றும் அவரது மகளான 32 வயதான ஜெனிட்டா பானு மாக்கீர் ஆகியோர் பொல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டனர். அம்பூர் சின்னக்குளம் பகுதியில் வீடொன்றினுள் பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமாக உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். 37 வயதான பெண் ஒருவரை சந்தேகத்துக்கிடமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த பெண் நேற்று முன்தினம் மற்றொரு பெண்ணுடன் கிண்ணியா பகுதிக்கு சென்று கருக்கலைப்பு செய்திருந்தவை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மருத்துவர் என கூறப்படுகின்ற ஒருவரால் இந்த கருக்கலைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொகவந்தலாவை கொட்டியாகலை தோட்டத்தில் காணாமல் போயிருந்த ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது.
கொட்டியாகலை தோட்டத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 44 வயதான ஒருவர் கடந்த 8ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் சக்தி மெடிக்கல் சேட் திட்டத்தின் மற்றொரு திட்டம் இன்று கிண்ணியாவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகின்ற திருகோணமலை கிண்ணியாவில் மக்கள் சக்தி மெடிக்கல் திட்டத்தினூடாக சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. டெங்கு நுளம்பு காணப்படுகின்ற இடங்களை அடையாளம் கண்டு சுத்தப்படுத்தும் பணியில் எமது மக்கள் சக்தி மெடிக்கல் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வினோதர்ஷன். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி மெடிக்கல் திட்டத்தினூடாக கிண்ணியா பகுதியில் முன்னெடுக்கப்படும் எங்களுடைய இந்த சமூக சேவையானது இன்றைய தினம் கிண்ணியா ஃபைசல் நகர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக டெங்கு நுளம்பை கட்டுப்படுத்தும் வகையில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள கிணறுகளை சுத்திகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதோடு தொடர்ந்தும் நாங்கள் இங்குள்ள பொது இடங்களுக்கும் சென்று சிரமதான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்று காலை முதல் முன்னெடுக்கப்படும் இந்த சிரமதான பணியில் தேசிய இளைஞர் படையணியின் எங்களுடைய கிண்ணியா பயிற்சி நிலைய மாணவ மாணவிகளும் எங்களோடு கைகோர்த்திருந்தனர். அது மாத்திரமின்றி கடற்படை, ராணுவம் மற்றும் விமானப்படையை சேர்ந்த உறுப்பினர்களும் எங்களோடு இன்றைய தினம் இணைந்து இந்த சிரமதான பணியினை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய இந்த சிரமதான பணியானது தொடர்ந்தும் ஆலங்கேணி, கிண்ணியா உள்ளிட்ட பல பகுதிகளில் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கிண்ணியா தாமரவில் பகுதியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. டெங்கு காய்ச்சலால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள கிண்ணியா மக்களுக்கு மக்கள் சக்தி மெடிக்கல் பிரிவு நிவாரணங்களை வழங்கி வருகின்றது. கிண்ணியாவில் டெங்குவினால் பீடிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மக்கள் சக்தி மெடிக்கல் பிரிவின் செயற்பாடுகள் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கமைய மக்கள் சக்தி மெடிக்கல் குழுவினர் நேற்று அதிகாலை திருகோணமலையை சென்றடைந்தது. தமது செயற்பாடுகளை ஆரம்பித்த மக்கள் சக்தி குழுவினர் அங்குள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினர். பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். சக்தி டிவி எங்களுக்கு நெலும்பு வாழை தந்திருக்கின்றார்கள். அதுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சக்தி டிவியால எங்களுக்கு நிவாரணம் இருந்துச்சாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இரவு பகல் பாராமல் எங்களுக்கு இந்த நொலும்பு விலையை சக்தி எப்ப மலை கொண்டிருக்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.